இங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு தீவில மாட்டிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில தூக்கு போட்டு செத்துலான்னு சொல்லி தூக்கு வந்து போட்டுட்டு இருக்கான். அவன் அப்படி தூக்கு போட போகும்போதே அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரையில ஒரு பாடி ஒண்ணு ஒதுங்கி இருக்கிறத வந்து கவனிக்கிறான். அவன் பாத்துட்டு இருக்கும் போதே சடனா அவனோட காலானது பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்து ஸ்லிப்பாக வந்து செஞ்சிருது. இத்து போன ஒரு கயிறுல இவன் தூக்கு போட்டதால அந்த கயிறானது அருந்து வந்து விழுந்துருது. வேகமா அந்த பாடி கிட்ட போய் திருப்பி போட்டு அதுக்கு உயிர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்கான். பார்த்ததுக்கு அப்புறமா இறந்து போன ஒரு உடல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மள காப்பாத்த இனிமேல் இங்க யாருமே வர மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தூக்கு போட்டு சாகலான்னு சொல்லி கயிறை பாத்தின கழுத்துல மாட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த டைம் இப்படி கழுத்துல கயிற மாட்டி நின்னுட்டு இருக்கும்போது அந்த பாடியானது பாத்திர ஒரு போட் மாதிரி மூவ் ஆகிறத வந்து கவனிக்கிறான். பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பாடியில ஒரு கயிறை பாத்தின சுத்திக்கிட்டு அதை பிடிச்சுக்கிட்டே பாத்தினா அப்படியே டிராவல் பண்ணி போக வந்து ஆரம்பிக்கிறான். இது எப்படி ஒர்க் ஆகுறது எனக்கு சுத்தமா பாத்தினா புரியவே வந்து இல்ல. கடவுள் தான் ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்றான்னு போல நினைச்சுக்கிட்டு அதை வச்சு பாத்தினா டிராவல் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த தீவுல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறமா பாத்திர ரொம்பவே வேகமா இன்னொரு கரையில போய் பாத்திர அவனை விட வந்து செய்யுது. போனதுக்கு அப்புறமா அவனுக்கு கீழே பாத்திர ஒரு மொபைல் ஒண்ணு கிடைக்குது. அந்த ஒரு மொபைல்ல சார்ஜும் இல்ல, சுத்தமா டவரும் வந்து கிடையாது. அப்புறமா என்ன பண்றது தெரியாம மறுபடியும் இந்த பாடியை பாத்திரத்தோட முதுகுல வச்சுக்கிட்டு முத்தி மனிதர்கள் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட நிறைய பொருட்கள் பாத்திரம் அவனுக்கு கிடைக்க வந்து செய்யுது. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய குகையில பாத்தினா தங்க வந்து ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல உட்காந்து இவன் தீயானதை பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல அந்த பாடியோட வாயில பாத்தினா ஒரு எலி ஒண்ணு தண்ணியானது வந்து குடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த எலி அவன் துரத்தி விட்டுட்டு அந்த பாடியை திரும்பி பார்க்கறான். அது வாயில இருந்து தண்ணி எப்படா வருதுன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா வந்து இருக்கு. அது கிடைச்ச அடுத்த செகண்ட் இந்த பாடியை பார்த்து நிமித்தி வச்சு அந்த ஒரு தண்ணியை பார்த்து குடிக்க வந்து செய்யறான். பாடியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த நபருக்கு உயிர் வரவும் செஞ்சிருது.